ஒரு சின்ன மீன் போய் அதோட அம்மா மீன் கிட்ட என்ன கேட்குதுன்னா, "அம்மா அம்மா தண்ணி எப்படி இருக்கும்? தண்ணி எங்க இருக்கு? அத எப்படி ஃபீல் பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. தண்ணி எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாம் தண்ணிக்குள்ள தான் வாழ்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியவே இல்ல. எனக்கு ஃபீலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்குதுங்க. அதற்கு அம்மா மீன் சொல்லுது, "இதுதான் தண்ணி பாரு பாருன்னு" காமிக்குதுங்க தண்ணிய. ஆனா சின்ன மீன், "தண்ணியா? எனக்கு தெரியவே இல்ல" அப்படின்னு சொல்லுதுங்க. இத கேட்டுட்டு உனக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மீன் போயிருதுங்க. அங்கருந்து ஒரு சுறா மீன் வருதுங்க. இத பார்த்த சின்ன மீன் சுறா மீன் கிட்ட ஓடி போய், நீந்தி போய் என்ன கேட்குதுங்கன்னா, "சுறா மீனே தண்ணி எங்க இருக்கு? அது எப்படி இருக்கும்? அது எனக்கு ஃபீல் ஆகவே மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லுதுங்க. அதற்கு சுறா மீனு, இந்த சின்ன மீனுக்கு எப்படியாச்சும் புரிய வைக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு, சின்ன மீன தன்னோட முதுகுல அதாவது தனக்கு மேல ஏற சொல்லுதுங்க. ஏறுனதுக்கப்புறம் இந்த சுறா மீன் என்ன பண்ணுதுன்னா, மேல உயரத்துக்கு நீந்து போகுதுங்க. தண்ணி இல்லாத இடத்துக்கு நீந்தி போயி, இந்த சின்ன மீன தண்ணி இல்லாத இடத்துல இறக்கி விட்டுருதுங்கங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, சின்ன மீனால மூச்சு விட முடியலங்க. ஏன் தெரியுமா? தண்ணிக்குள்ள இல்லைல, அதனால மூச்சு விட முடியல. அதனால ரொம்ப நேரம் திணறிக்கிட்டே இருக்கு. இத பார்த்த சுறா மீனு வேகமா சின்ன மீன தூக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ள விடுதுங்க. விட்ட உடனே ஈஸியா அதனால பிரீத் பண்ண முடியுது. அப்பதான் அந்த சின்ன மீனுக்கு புரிய வருது. இதுதான் தண்ணி. இப்ப நமக்கு ஃபீல் ஆகுது. இதான் வாட்டர் அப்படின்றத அந்த சின்ன மீன் புரிஞ்சுக்குதுங்க. இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மள சுத்தி எவ்வளோதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும், அது நமக்கு கண்ணுக்கே தெரியாதுங்க. அது ஃபீல் ஆகவும் ஆகாது. அத விட்டு எப்ப வெளியில போய் நம்ம கஷ்டப்படுறோமோ, அப்பதான் நம்மள சுத்தி இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்திருக்கு. நம்ம அத விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மள சுத்தி இருக்க நல்ல விஷயங்கள ஃபீல் பண்ணி, அத மகிழ்ச்சியா அனுபவிச்சு பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோவ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.